ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். ஒரு 10 to 15 minutes நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிராஷ் கோர்ஸ்னால் என்ன, எதனால் கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நீட் எவ்வளவு ரியலிஸ்டிக்காக இருக்குது, என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் பசங்களா. பிகாஸ் என்னால் முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதான் இந்த நாட்டில் நடந்துட்டுருக்கு, என்ன ரியாலிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு செக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது கூட சேர்த்து உங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் எவ்வளவு கிரவுண்ட் ரியாலிட்டியோட மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ 15 minutes அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who people are thinking like, ஓகே நான் அட்டன் பண்ணுறேன், நான் என் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு நான் இந்த எக்ஸாம் நீட் 2025 அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூ பீப்புள் வில் பி கெட்டிங் அ கிளாரிட்டி. ஓகே, ஸோ செஷனுக்குள்ளார போயிடலாம் பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, இப்போ நிறைய பேர் எல்லாரும் என்ன ஒரு 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 ஃபேக் ப்ராமிசிங் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் 22 நீட் ரொம்ப கஷ்டம், நீட்டில் நிறைய குளறுபடிகள் லாஸ்ட் இயர் நடந்தது, அதனால இந்த வருஷமும் நீட்லாம் யாரும் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுத மாட்டாங்க, நீட் ஆரம்பத்திலிருந்தே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இது சில பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் நீட் எக்ஸாமினேஷன்லாம், நம்மள மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கிரவுண்டில் பேசிட்டு தான் இருக்காங்க. டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைப்பாங்க. நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கணும், நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா கன்வெர்ட் ஆகணும் மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். நீட் கஷ்டம், எந்த ஸ்டேட்டுக்குமே, சில ஸ்டேட்ஸ்க்கு இது செட் ஆகாது, அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீட்ல. ஸோ எல்லாருமே நீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, இதனால ஒவ்வொரு வருஷமுமே நீட் பார்ட்டிசிபேஷனோட ட்ரெண்டிங் இவ்வளவு இருக்கணும் பசங்களா உங்க முன்னாடி. அதனால தான் நான் டேட்டாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். யூ பீப்புள் நோ whenever I'm coming you will get a perfect data. கரெக்ட்? அப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா எந்த வருஷமுமே குறையிறதோ ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இது பாயிண்ட்டுமே இல்லை. ஒவ்வொரு வருஷம் நீட் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா வருஷமுமே நீட் பர்சன்டேஜ், நீட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படியே டிராஸ்டிக்கலாக அப்படியே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? எல்லாரும் சொல்றது மட்டும்தான் ஓகே, எதுக்கு நீட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, they are preparing, they are giving their heart and soul and they are getting into the examination. அதை கிளியர் பண்ணி அவங்க ஒரு போஸ்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க காலேஜ் போகிறாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இன்னொரு 1 month டைம் இருக்குது. இந்த 1 monthல நம்ம என்ன சாதிக்கணும், எவ்வளோ சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாதிக்கணுமா, முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஒரு கிராஃப் உங்களுக்கு பக்கா ஆன்சர் பசங்களா. ஸோ டோன்ட் பிலீவ் சம்வன் சேயிங் தட் இது எதுக்கு, இது எப்படி, இதெல்லாம் நடக்குமா, அப்படி பார்த்தா இப்படியே போயிருக்கணுமே கிராஃப். இட் இஸ் மூவிங் எவ்ரி இயர். அப்போ டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன நடக்குது, மெடிக்கல் சீட்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு எடுத்துகிட்டு வரதாகட்டும், நாடு ஃபுல்லாக நடக்குது. ரைட்? அப்போ காம்படிஷன் ரொம்ப இன்டென்சிவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. வேண்டாம், முடியாது, தடை செய்கிறோம் அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் சரி, இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறவங்க கூட மே 4ஆம் தேதி எக்ஸாம் எழுத தான் போகிறாங்க. அதுதான் உண்மை. அப்போ we should not be fooled by all these people. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். அப்போ தான் ஓகே பண்ணி பார்ப்போமே என்ன ஆகும், ஒரு ட்ரை பண்ணுவோமே, இதை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி லிசன் போய் ஒரு ஃபாரின்ல, ஈவன் நீங்கள் ஃபாரின் காலேஜஸில் படிக்கிற மாதிரி இருந்தாலுமே நீட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும், நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே, சாரி, கிளியர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, அதனால் இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா ஒரு 20 லட்சம் பேர் 23 லட்சம் பேர் அட்டன் பண்ணுறதுல ஒரு 2 பேர் 3 பேர் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 2 லட்சம் பேர் தான் அட்டென்ட் பண்ணாமல் போகிறாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்கலாம் எழுதுறாங்க. இன்னொன்று பாருங்க, மெடிக்கல் காலேஜ், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்த இடத்துல 3 காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ் ஒன்று, ஜிப்மர், அதெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டீம்ட் காலேஜஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலேஜஸ்க்கான காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தானே இருக்குது.
அப்போ 10 பேர் எழுதுறதுல ஒருத்தருக்கு தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கலாகவே ஒரு கால்குலேஷன் வர்ற அளவுக்கு எவ்ரி ஒன் ஆர் இன்டு நீட். அதுதான் கிரவுண்ட், அதுதான் ரியாலிட்டி. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? இவ்வளவு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பிரச்சனையா வந்து எடுத்துக்கல அப்படிங்கறது பாருங்க. 13,000+ கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டைம்ல படிச்சு முடிக்கணும். ஸ்கூல் இருக்கு, நான் வந்து போர்ட்ஸுக்கு படிக்கிறேன், நான் சிபிஎஸ்சி, நான் ஸ்டேட் போர்ட், நான் கவர்மெண்ட் காலேஜ், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிறைய, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா பேரியருமே இந்த இடத்துல உடஞ்சிருது பசங்களா. ஏன்னா இந்த 20 லட்சம் பேர்ல வெறும் உங்களை மாதிரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பசங்க மட்டும் இல்ல, 5வது attempt 7வது attempt 8வது attempt எழுதுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. they are not ready to give up because they know the ground reality. ஸ்டெத்தஸ்கோப் எடுக்கணும், நான் ஒரு ஒயிட் கோட் மாட்டணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப இன்னும் நம்ம இதை ரியலைஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ அது உங்களுக்கு இப்ப கிளியர் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, நீங்க வந்து நான் எழுதணும் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்றதை வச்செல்லாம் கிடையாது, யார் சொல்றதை வச்சும் கிடையாது. நீங்க டேட்டா அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அனலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஓகே இதை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கறதான் இங்க தேவைப்படுது. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேட் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் மேம், பிரச்சனையே இல்லை, போய் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் தானே எழுதிட்டு வரேன், எனக்கு கவலையே இல்லை. ஆனா கிளியரிங் ரேஷியோலாம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. நம்ம பசங்கள்லாம் எங்க இருக்காங்க? நம்ம பசங்களும் இருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு அந்த நீட் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு சீட்டு கிடைக்குமா நம்ம பசங்களுக்கு, நம்ம பசங்க ஒரு சீட்டுக்கு கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு இருந்த அந்த கட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாகட்டும், தமிழ் மீடியம் பசங்களாகட்டும், சிபிஎஸ்சி பசங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பசங்க ஒட்டிச்சு தப்பி தூள் தூள் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க பசங்களா. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து எல்லா நம்ம ஸ்டேட்ல இருந்து we people can do. ஏன் நம்ம பசங்களுக்கு இன்னும் அந்த ஒரு டாக்டிக்ஸ் தெரியல, அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடைக்கலையே தவிர நம்ம யாரும் வந்து இந்த இடத்துல சலைச்சவங்க எல்லாம் கிடையாது. அந்த அவேர்னஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணா நம்மளால முடியாததே இல்லை. அதை ஒவ்வொரு வருஷமும் பசங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பசங்க உங்கள்ல இருந்து தான் வராங்க. ஸோ கம்மிங் இயர் அதை பண்றது நீங்களா கூட இருக்கலாம். எப்ப டிசிப்ளின், டிட்டர்மினேஷன் அண்ட் கம்ப்ளீட்டான டெடிகேஷன் இது இருந்தது அப்படின்னா யூ பீப்புள் கேன் டூ. அப்ப செலக்ஷன் ரேட்டும் கம்மி ஆயிட்டே போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பசங்களா. யாரு கரெக்டா அப்ரோச் பண்றாங்களோ those people are getting into the colleges. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, அப்ப கவர்மெண்ட் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இதெல்லாம் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? நான் தமிழ் மீடியம் முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு பையன், என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், he scored state rank holder 2. he is a state rank holder 2. ஓகே, நீட் எக்ஸாமினேஷன்ல. அப்ப ஒவ்வொரு வருஷமுமே வந்து என்ன ஆகுது, இது இவங்க முடியுமா என்னால முடியுமா அப்படின்னு இருக்கிறத பசங்க உடைச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்களும் இந்த வருஷம் உடைக்க போறீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்ப எதனால வந்து என்னால முடியுமா, எதனால இந்த பிரச்சனைகள், இந்த சக்சஸ் ரேட் இருந்தாலுமே இந்த சக்சஸ் ரேட்ல நான் ஒருத்தங்களா வர்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் வந்து தேவைப்படுது, என்னென்னலாம் என்கிட்ட பிரச்சனைகள் இருக்கு, என்னென்னலாம் நான் பிரச்சனையா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறது உங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாக்குறப்பதான் வந்து அது வந்து கரெக்டா இருக்கும். எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்லிட்டு போறது கரெக்டா இருக்காது. ஓகேவா? ஸோ உங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். பசங்களா எப்படி ஒரு 30 நாள் இருக்கு, ஒரு 25 நாள் இருக்கு அப்படின்னா அது எப்படி கரெக்டா எடுத்துட்டு போறது? ஏன்னா யாரும் ரோபோட் இல்லை, இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கும், ஒரு மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், ரைட்? அப்ப வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்ம அதுக்குள்ளார எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதை எப்படி கரெக்டா ப்ராசஸ் பண்றது? கேப்பே எல்லாம் படிக்கணுமா, 2 மணி நேரம் மட்டும் தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதுல நிறைய குழப்பங்கள். லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். கரெக்டா எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, பெனிஃபிஷியரா எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, அது எக்ஸாம் ப்ரெஷர். எக்ஸாம்னாவே நம்மளுக்கு 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஆகாது, அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே எக்ஸாம் ப்ரெஷர், இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் 20 லட்சம் பேர், இவ்வளோ சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அடுத்தது பாருங்க, லேர்னிங். ஒரு விஷயத்த எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம், எந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளை அப்ரோச் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பர்ஃபெக்டான ரிவிஷன் பிளான். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத லாஸ்ட்ல தான் வந்து இங்க நான் ஆட் பண்ணிட்டேனே தவிர ஐ நெவர் புட் இட் ஆன் த டாப். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஏன்னா ஸ்மார்ட்னஸும் சரி, அந்த ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸும் சரி சும்மா ரேண்டமா இருக்கிறப்ப வராது, ஹார்ட் ஒர்க்கிங் கேட்டகரிஸ்ல தான் வரும்.
அப்போ இந்த லேக்கிங் எல்லாம் நான் எப்படி மேம் நான் சரி பண்ணிக்கிறது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நான் வந்து இதுக்கு செட் ஆவேன், நான் இன்னொரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் போவேன், இல்லை எனக்கு இது செட் ஆகாது, பிகாஸ் ஐம் நாட் இன் டு இட், ஐம் நாட் இன் டு மெடிசன் அப்படின்னு நிறைய இருக்குது. என்கிட்ட இந்த தப்புகள்லாம் இருக்குது, அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் we people are bringing you the crash course. ஓகே, we people are bringing you the crash course. இந்த crash courseல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இதே மாடியூலில் தான் நம்ம ஜைலமில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்லையுமே இருக்கக்கூடிய ஜைலம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் முடியாது? அந்த பசங்க எஃபர்ட் போட முடியும்னா நம்மளாலையும் எஃபர்ட் போடலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி வெல் ப்ரூவன், ஆல்ரெடி அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பப்ளிக்காக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க. ஃபஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறப்ப டைம் எஃபிஷியன்ட். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிச்சு நம்ம இஷ்டத்துக்கு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு 100ல் ஒரு 2 பேர் தான் பசங்களை அதை எஃபெக்டிவாக பண்ண முடியும். மீதி பேருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மள ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் எனக்கே வந்து ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்த நேரம் இதை படி, இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் இதை படி, ஓகே படிச்சு முடிச்சாச்சா, அடுத்தது போய் இந்த டெஸ்ட் எழுது, இந்த டெஸ்ட்டில் இந்த யூனிட்டை படி அப்படின்னு கைட் பண்ணுற அந்த ஒரு கைடன்ஸ் தான் வந்து உங்களோட டைம் எஃபிஷியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக பண்ணி கொடுக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன். ஏன்னா நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உனக்கு ஃபோக்கஸ்டாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப அப்போ உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் இல்லாமல் போகுது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா, ரைட்? நீங்கள் மனசு வச்சிங்கன்னா பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப். உண்மை, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, இல்லை எனக்கு இந்த டாபிக் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு போய் நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தயங்கி நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ உனக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு உனக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க என்ன உன் ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லையே, என்ன நடக்குது அப்படிங்கிற நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதில் நம்மளுக்கு பயமும் இருக்கும், அதே சமயத்தில் அது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவராகவும் இருக்கும். பசங்களா கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பவர், இல்லை ஐயோ ஓபி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். ஸோ இது எல்லாம் மட்டுமே கிராஷ் கோர்ஸில் வந்து நான் வந்து சாதிச்சிருவேனா அப்படின்னு கேட்டால் இது கூட ப்ளஸ் நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசில் வச்சே ஆகணும், உங்களோட அந்த 3D. ஓகே, நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான், இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான், மாரா பேட்ச் எல்லா பேட்ச்லையும் சொல்கிறது தான், 3Ds ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். டிசிப்ளின், டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன். இந்த 3D இருந்தது அப்படின்னா all this will be lifting you up. ஓகே, இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட், அப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ப்ரிசைஸ்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குட்டி இன்சைட்ஸ் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா என்ன இது எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் அதுதானே முக்கியம். அப்போ தானே உங்களுக்கு வந்து 3Ds வருதா 4D வருதான்னு உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது இல்லையா? அப்போ கவனிங்க, ஸ்ட்ரக்சர்டு பிளான். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப டெடிகேட்டட். ஏன்னா டெடிகேஷன் வரணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டெடிகேட்டட் பிளான் இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு அவங்க போடுற பிளான் மேலே ஒரு குட்டி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்டைஸ்டு டீச்சர்ஸ், எக்ஸ்பர்டைஸ்டு ஃபேக்கல்ட்டி க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான். அப்போ அந்த பிளானில் டெடிகேஷன் எங்கே வராமல் போயிடுது? டாபிக் வைஸ் லெக்சர்ஸ். ஓகே, நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோன்றப்ப அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 13,000+ டீச்சர்ஸை உருவாக்குற ஒரு டாக்டர்ஸை உருவாக்குற ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய தைரியம் வேற லெவல். அதுக்கு தான் these people are called as expertised group. ரைட்? அப்போ டாபிக் வைஸ் லெக்சர் இதுதான் இம்பார்ட்டன்ட். மேம் பேசிக்லேருந்து நடத்துவீங்களா? எல்லா பேசிக்ஸுமே கவர் பண்ணிடுவோம் பசங்களா. லிசன், பேசிக்ஸ் கவர் பண்ணுறது நான் இன்னும் சில இடத்துல ஹேவ் நோட்டஸ், நான் ரியலாகவே நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிற பேசிக்கில் ஒரு 4 ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும் ஃபிசிக்ஸுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லெக்சர்ஸ் வந்து இதில் பிளான் பண்ணுவாங்க. அது உங்களோட டைம் வேஸ்ட். ஏன்னா நீங்கள் ஜேஇ அட்டென்ட் பண்ண போகிற பசங்க கிடையாது. யூ பீப்புள் ஆர் கோயிங் டு அட்டென்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ். அதில் நீங்கள் டபுள் இன்டகிரேஷன்லேருந்து ட்ரிபிள் இன்டகிரேஷன் வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரைட்? ஸோ எது தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பிளான் தான் உங்களுக்கு இங்கே நாங்கள் தரோம்.
டன். இதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ் க்ரூ தான் உங்களுக்கு தேவையே தவிர நான் எக்ஸ்பர்ட்டாக சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுற அதில் வந்து தேவையில்லை. ஏன்னா ஒருத்தர் டபுள் சிங்கிளாக சூப்பராக ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் ரொம்ப க்யூரியஸான ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து இங்கே எலிமினேட் செய்யப்படுது பிகாஸ் இட் இஸ் அ வெல் பிளான்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, எக்ஸ்க்ளூசிவான ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நிறைய பேர் பெரிய பெரிய தலஹானி மாதிரி இருக்கிற புக்ஸ் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ரொம்ப நிறைய வந்து அன்வான்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் பசங்களா, பிலீவ் இட் ஆர் நாட் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 monthல நீங்கள் வந்து அது எப்படி தான் இருக்குன்னு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் அன்ரிலேட்டடாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக தான் செய்யும். அப்போ 3000+ நியூமரிக்கல்ஸ், அதாவது MCQs. அதுவும் இந்த MCQs எப்படி இருக்கும், மோஸ்ட் ப்ராபபிள் MCQs. என்னென்ன மாடலில் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது, என்னென்ன மாடல்ஸில் இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. ஏன்னா தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அவங்க கேட்கவே இல்லை, ஒரே ஒரு கொஸ்டின் ரேராக எங்கேயோ கேட்குறாங்க. அப்போ அந்த தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் ஒரு 1000 கொஸ்டின் இருக்கிற ஒரு புக் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தானே. அப்போ ட்ரெண்ட் என்ன, அனாலிசிஸ் என்ன வந்து இந்த வருஷம் அவங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு கியூரியஸ் ஒரு கம்ப்ளீட் அப்சர்வேஷன் இருக்கிற இடத்துல தான் யூ பீப்புள் வில் பி கெட்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அதுதான் இங்கே நடக்குது. அப்போ அந்த ரிலேட்டடான இதில் வந்து யூ பீப்புள் வில் பி கெட்டிங் மாக் டெஸ்ட் அண்ட் சீரீஸ் டெஸ்ட். ஓகே, நான் இன்னைக்கு படித்தேன் வாரம் ஃபுல்லாக விட்டு தானே டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. டெய்லி டெஸ்ட் இருக்கும். யூ பீப்புள் வில் நோ. அப்போ இன்னைக்கு நடத்துனதுல நான் இந்த டாபிக் மிஸ் பண்ணியிருக்கேன் பாரு, இன்னைக்கு இந்த நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், படிக்கிறேன், டவுட் இருந்தால் நாளைக்கு காலையில் வந்து கேட்குறேன். உங்களுக்கு அந்த ஒரு டெடிகேஷனையும் டிட்டர்மினேஷனையும் கொண்டு வர்றது தான் இந்த பிளான். ஃபோக்கஸ்டான ப்ரிப்பரேஷனுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க பசங்களா? வேற எதுவும் தேவையில்லை, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும். ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் இதெல்லாம். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, ஏன்னா டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே ரிவிஷன் பேட்டர்ன் தான். டெய்லி காலையில் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மாடியூலில் நடத்த போகிறாங்க சும்மா ஒரு டைம் புக்கில் பார்த்துட்டு வர்றது, நேற்று என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறது ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து அப்படியே மைண்டில் படம் ஓட்டி பார்க்கறது, இதெல்லாம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோலையே நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க, எந்த இடத்துலையும் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிற்க மாட்டீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது கூட சேர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி க்ரூ இருக்க போகிறாங்க, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரைட்? ஏன்னா சைலமோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வேணால் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு வர்றது, பட் மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. ஓகே, மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. ரேபிட் ரிவிஷன்லேருந்து எந்தெந்த இடத்துல நீ வந்து இந்த டாபிக் 1/2 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு இது ஒர்த் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்ல தெரியணும். இந்த டாப்பிக்கை முடிக்காமல் இன்னைக்கு நீ கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் டெப்த் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸி. டவுட் சால்விங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, டவுட் சால்விங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டவுட் சால்விங்குமே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாக் ஆஃப் ஆகிற டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயந்துக்கவே தேவையில்லை. ஓகே, அண்ட் பயங்கர டிசிப்ளின்டாக, பயங்கர ஆர்கனைஸ்டாக, ஓகே, ரொம்ப காசி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, ரொம்பவே வந்து எது நீடடோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். ஓகே, as I already mentioned, ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி இட் இஸ் அ ப்ரூவன் ஒன். ஓகேவா, இட் இஸ் அ ப்ரூவன் ஒன். இஃப் யூ சி ஆர் மைண்ட் மேப்ஸ், நம்மளோட மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும் அதோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது. அந்த ஒர்த் இங்கேயும் இருக்குது, அதையும் உங்களால் இப்போ பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வி ஆர் ஆஃபரிங். ஆல்ரெடி நம்மக்கிட்ட மாரா பேட்ச் இருக்குது கோயம்புத்தூரில், இந்த டைம் திருச்சி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நம்ம ஆஃப்லைன் வந்து கிராஷ் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரைட்? வெற்றி பேட்ச் இருக்குது, ரைட்? XPL போயிட்டுருக்கு, இன்ஃபேக்ட் முடிய போகுது, டன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பசங்களா. ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அது மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு 100% வந்து ஓகே ஃபைன், வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வந்து பாருங்கள், டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. ஓகே, அதனால தான் எல்லாமே ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் வி பீப்புள் ஆர் பிளானிங். ஓகே, வி பீப்புள் ஆர் டூயிங். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளைண்டாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் என்ன சொல்கிறது, இது வந்து அப்படியே டேக் இட் லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. நல்ல தெளிவாக யோசிச்சு எடுத்துகிட்டு வாங்க. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வந்து இந்த டைம் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பசங்களா. அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேட்டு, நான் சிபிஎஸ்சி, நான் வந்து ஐசிஐசிஐ பில்டிங், அதெல்லாம் இங்கே மேட்ரே இல்லை. யார் நடத்தினாலும் டைபோல் தான், யார் நடத்தினாலும் ஹியூமன் அனாட்டமி தான். ஓகே, திடீர்னு வந்து ஐசிஐசி சிலபஸ்லேயே இது சிபிஎஸ்சியில் வந்து பிரெயினை கிட்னியோ ஹார்ட்டுன்னு வந்து மாற்றி சொல்லி கொடுக்கறதெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஓகே, எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இப்போ எல்லா பசங்களுக்கும் டக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி வர்றது என்ன அப்படின்னா, மேம் இந்த வருஷம் நீட் எழுத போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, பட் நான் நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் நீட் எழுத போகிறேன், அப்போ நீங்கள் எனக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க டிஎம்ஸில். அதுக்கான ஒரே பதில் வந்து இந்த 10 days ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகே, நீங்கள் 11th படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, 12th படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, 10 days வந்து நம்ம நம்மளோட 10 days கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. நம்ம 11th ஃபுல்லாக நம்ம we are at good hands அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சும்மா வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டேலேருந்து கிளாஸ் அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க பசங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் த ஒர்க், எக்ஸ்பீரியன்ஸ் த டீச்சர்ஸ். அந்த 10 நாள் கோர்ஸ் வந்து 12th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, என்னால் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து இவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாமா, இவங்க எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் பூஸ்டிங்காக இருப்பாங்களா, நான் இன்னும் டிட்டர்மினேஷனாக ஓடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும், உங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த 10 days ஃப்ரீ கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத லைனாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிராஷ் கோர்ஸோட ஸ்கெட்யூல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ டெய்லி வெல் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அந்த வெல் பிளானில் 26 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஓரியன்டேஷன் டே. ஓகேவா? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பேசுவாங்க, உங்களோட மைண்ட் செட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்குவாங்க, என்னென்னலாம் வந்து உனக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் தருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து இட் வில் பி லைக் அ கைடன்ஸ். ஓகே, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ 27th இருந்து என்ன மேம் பண்ணுவோம் அப்படின்னா 27 will be considered as your part 1. அப்போ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவோட எல்லா பேசிக்ஸையும் நீங்கள் படிப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்து பியோர் பேசிக்ஸுக்கு மட்டுமே டெடிக்கேட்டடாக இருக்குது பசங்களா. அதனால பேசிக்ஸ்லேருந்து நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கே கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு நம்ம வந்து உட்கார வச்சு நம்ம வந்து டிவிஷன், நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் நடத்திட்டே போனோம்னா அந்த பையனுக்கு என்ன புரியும், அந்த பொண்ணுக்கோ பையனுக்கு என்ன புரியும்? அவங்க அந்த ஹெல்ப் வேணும்னு தானே வந்திருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப கிளீனாக பிளான் பண்ணியிருக்கு. ஓகே, பேசிக்ஸில் இருந்து தான் மாடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பேசிக்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட், கெமிஸ்ட்ரியில் ஒரு யூனிட், பாட்னி, ஜூவில் ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளாஸஸ் போகும். அது போக மாடியூல்ஸ் முடிய வந்து ஒவ்வொரு மாடியூல்ஸுக்குமே யூ பீப்புள் வில் பி அட்டெண்டிங் த டெஸ்ட். அண்ட் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். புரியுதா? இதெல்லாம் தான் வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் பசங்களா. ஓகே, டோன்ட் வரி, இந்த மெட்டீரியலாக நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் இல்லை, நம்மளோட இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டியில் வந்து நான் அந்த மெட்டீரியலை ஷேர் பண்ணிடுறேன். அங்கேருந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம கேம்பஸ் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கைடுமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? எல்லா மெட்டீரியல்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போ பாருங்க பார்க்கலாம். ஸோ 25th அப்படிங்கிறப்ப வந்து அதில் ஒரு மாடியூல் படிக்கிறீங்க, 9th டே ஒரு மாடியூல் படிக்கிறீங்க, அண்ட் 6th பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடியூல் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க சண்டே அன்னைக்கு. ஓகே, இப்போ நீட் இருக்கக்கூடிய 180 minutes 180 questions அப்படிங்கிற பேட்டர்னில் பயங்கர க்யூரேட்டடான மோஸ்ட் ரிலேட்டட் questionsல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் யூ பீப்புள் வில் பி அட்டெண்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் மாடியூல் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் மாடியூல். அதே மாதிரி பாருங்க, செகண்ட் மாடியூல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ செகண்ட் மாடியூலுக்கும் வந்து என்ன ஆகும் பசங்களா, செகண்ட் மாடியூலுக்கும் வந்து 12, 13, 14, 15, 16 அப்படிங்கிற 4 நாள், இந்த 5 நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ வில் பி கவரிங் டாபிக்ஸ். ஓகே, அந்த டாபிக்ஸுக்கு சேர்த்து செகண்ட் மாடியூலுக்கான ஒரு மாடியூல் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அப்போ ஒவ்வொரு மாடியூல்ஸையுமே இந்த மாதிரி க்யூரேட் பண்ணி அதுக்கான மாடியூலர் எக்ஸாம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் ப்ரீ பிளான்டு லீவ்ஸுமே உள்ளே இருக்கும். ஏன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில பசங்க வந்து நிறைய டைம் கேட்பாங்க. அதுக்கான பிளான்டு லீவ்ஸும் உள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது காதுக்குள்ளாரே போகாது. அதையும் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஆமாம் தானே? அப்போ பாருங்க, ஸோ டே 30 அப்படிங்கிறப்ப 4th மாடியூல் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அடுத்தது 4th மாடியூல் மேம் அதோட முடிச்சுதான் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ரிவிஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிற மூலியமாக தான் நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியும். சும்மா படிச்சுட்டே இருக்கிறதுனால ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ மார்க் டெஸ்ட்டை எப்படியெல்லாம் எடுக்கலாம், என்னென்ன நாள்லேருந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. April 28th யூ பீப்புள் வில் பி ஹேவிங் கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட். May 1 வந்து உழைப்பாளர் தினம், அதுக்கு ஒரு நாள் ஸ்டடி லீவ் போச்சு அப்படின்னா மறுபடியும் 2ஆம் தேதி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். அந்த மார்க் டெஸ்ட்டோட ஃபைனலி சாட்டர்டே இஸ் யுவர் டே. நீங்கள் வந்து என்ன படிக்கணும், என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நாள். அண்ட் May 4 த D-Day, அதோட நம்மளுக்கு வந்து நீட் அப்படிங்கிறது வந்து இனி ரிசல்ட் வர்றப்ப தான் நம்மளுக்கு பேசுவோம். ரைட், போய் எக்ஸாம் எழுதுறீங்க, அடுத்த வேலை என்னமோ அதை போய் பார்க்குறீங்க. அப்போ இவ்வளவு பர்ஃபெக்ட்லி எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப யூ பீப்புள் ஷுட் பி லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? ரைட், ஸோ போய் பாருங்க, ஆஃப்லைன் சென்டர்ஸில் விசாரிங்க, எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தென் யூ பீப்புள் கேன் டிசைட். பட் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் மேம் ஃபிசிக்ஸ் நான் உங்ககிட்டயே படிச்சுட்டேன், கெமிஸ்ட்ரி நான் வந்து சிக்கந்தர் சார் அனீஸ் சார் கிட்டே படிச்சுட்டேன், இப்போ நான் திரும்ப போய் நான் இன்னொரு டீச்சர் கிட்ட என்னால் அடாப்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வை ஃபியர். யாரெல்லாம் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணுற ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அங்கே எக்ஸ்பர்டைஸ்ட் டீச்சர்ஸ் நடக்கிற லெக்சர்ஸும் நீங்கள் பார்க்கலாம், எங்களோட லெக்சர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அஷிமா மேம், சுத்தி மேம், நான், அதுக்கப்புறம் ரங்கீலா மேம், சிக்கந்தர் சார், டோனி சார், அனீஸ் சார், எங்களோட எல்லா கிளாஸஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரைட், அப்போ 2 in 1 இல்லையா? ரைட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், நிறைய குட்டி குட்டி கிளிம்ஸ் ஆஃப் ஐடியாஸ். அப்போ அது ஃபுல்லாக வந்து பார்க்குறப்ப என்ன ஆகிடும் பசங்களா, ஒரு ஃபுல் கவரன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த டீலை மிஸ் பண்ணிடாதீங்க, பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைன் வந்து எப்போவுமே வித் மெட்டீரியல்ஸ் தான் கிடைக்கும், வித்தவுட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து அகராதியில் இல்லை. ஏன்னா படிக்கிறதுக்கு புக்கு ரொம்ப முக்கியம் பசங்களா. டன். ஸோ இதுதான் உங்களோட கோர்ஸ் ஃபீ. ஓகே, இதுதான் உங்களோட கோர்ஸ் ஃபீ. ரொம்பவே ஏர்லி போர்ட் ஆஃபர் போய்கிட்டெல்லாம் இருக்குது. இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை நான் ஆன்லைனில் எடுத்துக்கிறேன் மேம், ஆன்லைனில் எனக்கு வித்தவுட் மெட்டீரியல்ஸ் வித் மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன்லைன்லேயே நான் எக்ஸ்பிஎல் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமே டக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஷன் எடுக்கணும் பசங்களா. ஸோ வித்தவுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வித் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் டேக்ஸ் இங்கே இருக்குது, கோர்ஸ் ஃபீ இங்கே இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இல்லாமல் எப்படி? ரைட், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கண்டிப்பாக ஹியூஜ் ஸ்காலர்ஷிப் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸில் இருக்குது. நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் நேராக நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. பட் திரும்ப திரும்ப சொல்கிறேன், லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது பசங்களா, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஓகே, அதனால என்னால் முடியுமா, என்னால் இது செட் ஆகுமா, எனக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கறதுக்கோ அந்த கேள்வியில் அப்படியே நம்ம தத்தளிச்சுட்டு இருக்கிறக்கோ இங்கே எந்த டைமுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகே, 1% கூட டைம் இல்லை. ஒரே வேலை, போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறோம், நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறோம், படிக்கிறோம், அடுத்த வேலை என்னமோ அதை போய் பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா குழந்தையில இருந்து நீட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சட்டத்திலையும் எழுதலை. ஓகே, 1 மாசத்துல படிக்கிறவங்க, 7 மாசத்துல படிக்கிறவங்க, 2 வருஷத்துல படிக்கிறவங்க, 5-6 அட்டெம்ப்ட் எழுதுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, கிளியர் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா அவங்களோட உழைப்பும் அவங்களுக்கான கைடன்ஸும் டிஃப்ரெண்ட். கைடன்ஸ் கரெக்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே ரெடியாக இருக்கோம், எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீட் 2025 இஸ் மைன் அப்படிங்கிறத மறக்காமல் போடுங்க பசங்களா. ஓகே, ஸோ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, போய் என்ன இது அப்படிங்கிறத விசாரிக்க. இந்த கியூஆரை எப்போவுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. ஏன்னா நம்ம ஆன்லைனில் நடத்துகிற எல்லா கோர்சஸோட எல்லா யூடியூப் லெக்சர்ஸோட நோட்ஸுமே இந்த கம்யூனிட்டியில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ கியூஆர் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த கியூஆரில் போய் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் அங்கே கிடைக்கும். ஓகே, அண்ட் ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது புரியும், என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ரைட், யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ரியாலிட்டி செக் மட்டும் என்றைக்கும் வச்சுக்கோங்க பசங்களா. நீட் ஒன்றும் சாதிக்க முடியாத எக்ஸாம்லாம் இல்லை, சாதிக்கவே முடியாத எக்ஸாம் அப்படின்னா இத்தனை பேர் அப்படியே வண்டி வண்டியா எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்களா என்ன? எல்லாமே முடியும். நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எந்த இடத்துலேருந்து அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது. உங்களோட உழைப்பும் சேர்ந்தது அப்படின்னா இட் கேன் பி அ வெரி பிக் ஹிட்.
right? So பசங்களா keep following us on Instagram, Telegram, WhatsApp and FB எல்லாத்துலேயுமே இருக்கிறோம். ஸோ கீப் ஃபாலோயிங் எஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாரெல்லாம் வந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ நீட் எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்களோ ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸுக்கு தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் த செஷன். ஏன் வந்து ப்ளீஸ் லைக் த செஷன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு யூடியூப் மட்டும்தான் பிரதானமாக இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க ஷேர் பண்றது மூலியமா, சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா, நீங்க லைக் பட்டனை ஹிட் பண்றது மூலியமா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பாப்பப் ஆகிறப்ப ஒரு ஹெல்ப் கிடைச்சிராதா, ஒரு இடத்துல நம்மளை யாரும் தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற நிறைய பசங்களுக்கு இது போய் சேரும். அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க பசங்களா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நாங்க இருக்கோம், பட் எஃபர்ட் போடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஸோ நோ மேட்டர் வாட், நீட் 2025 இஸ் கோயிங் டு பி மைன் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். Okay, all the very best பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட் அண்ட் ஒரு ரியாலிட்டி டாக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care everyone. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? All the very best பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷன்ல சந்திக்கலாம்.